உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. Is speaking to someone else. You can wait. எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். Or call again later. அது என்னன்னா, சரி நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். என்ன ரத்னம், அந்த பொண்ணு அழ வச்சிட்டு இருக்கியா? என்ன செய்யறாவ? மேடம், அந்த பொண்ணு சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா மேடம். என்னையா சொல்ற? ஓவர் திமிரு மேடம். படிச்ச படிப்பெல்லாம் என்கிட்ட காட்டுறா. என்ன அசால்ட்டா டீல் பண்ண பாக்குறா மேடம். இத சொல்லதான் எனக்கு கால் பண்ணியா? வெக்கமா இல்ல உனக்கு? மேடம், அவ சாதாரணமான எஸ்ஐ ரெக்யூட், அதுவும் ப்ரொபேஷனரி பீரியட்ல இருக்கா. நீ இன்ஸ்பெக்டர், எத்தனையோ வருஷம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பொண்ண உன்னால டீல் பண்ண முடியலையா? மேடம் அது வந்து மேடம். நோ எக்ஸ்கியூஸ். நான் சொன்னதை நீ செய்யணும். நீ தான் செய்யணும். மேடம், ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் உனக்கு நான் டைம் தரேன். அந்த வீரலட்சுமியை வேலையை விட்டு ஓட வைக்கணும். இல்லன்னு வையே. மேடம், இல்லனா நீ வேலையை விட்டு போயிடு. இல்லனா என்னோட கோவத்தை உன்னால தாங்க முடியாது. மேடம் மேடம் என்ன வீட்ல ஒரு ஆலயம் காண? இலை ஏ குடு. இலை, நீ எதுக்கு இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்க? என்னென்ன இது புதுசா கேள்வி கேக்குதா? நம்ம வீட்டு வேலைய நான் செய்யாம வேற ஆறு செய்வா? அண்ணே, அது மட்டும் இல்லண்ணே, இந்த மாதிரி நேரத்துல குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா பாப்பா சொக பிரசவத்துல பிறக்குமா. ஆபரேஷனே இல்லாம அதுதான் வேலை செய்தேன். நான் பாத்துக்கிடுதண்ணே. இந்த மாதிரி நேரத்துல குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது சரிதான். ஆனா அப்படி வேர்த்து ஒழுக வேலை செய்தால இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணுமே. செய்தேன், உடனே செய்தேன். அண்ணே, என்னென்ன இது? இது எப்ப வாங்கின? எதுக்கு வாங்கின? நீதான் வாங்கினியா? அண்ணே, எனக்காக தான் வாங்கினியா? எதுக்குன்னு வீண் செலவு பண்ணி இப்ப இதெல்லாம் வாங்கின? எதுக்கு எதுக்கு இப்ப இத்தனை கேள்வியை ஒன்னா கேட்க? சரி சரி, ஒரே கேள்வியா கேக்குதா? இப்ப எதுக்கு இத வாங்கின? இல்லே, வயித்துல புல்ல வச்சிருக்கவ வேர்த்து வழிஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதான் நல்லா சில்லஸா காத்து வரணும்ட்டு நம்ம ஜில்லா ஃபுல்லா தேடி நல்லா செமையா சூப்பரா வோல்டாஸ் உடைய ஸ்மார்ட் ஏர் ஏசி வாங்கிட்டு வந்து மாட்டிருக்கேன். இனி வீடு ஃபுல்லா சில்லு சில்லுன்னு காத்து வரு. உனக்கும் வேர்க்காதலா? அண்ணா, இந்த ஏசி பொட்டி மாட்டினா அப்ப வீடு குளுகுளுன்னு ஆயிருமா? ஆமாலா, இது மத்த ஏசி மாதிரி கிடையாது. இத மேல கீழே சைடுல நமக்கு எந்த பக்கம் காத்து வேணுமோ அந்த பக்கம் நம்ம இதை திருப்பி வச்சுக்கலாம்ல. இதுல இன்னும் முக்கியமா சத்தமே வராது. ஆமாலா, இல்லே ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களா, செந்தில் லெஸ் டென்ஷன் மோர் வர்க்ன்டி. அந்த மாதிரி லெஸ் நாய்ஸ் மோர் ஜிலு ஜிலு. அண்ணா, அப்புறம் இப்படி நீ தொண தொணன்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தா அப்புறம் உனக்கு பிறக்கிற புள்ளியும் லொட லொடன்னு பேசும்ல. இங்க பாரு, அண்ணன மாதிரி ஸ்மார்ட்டா சைலண்டா ஒரு புள்ளைய பெத்துக்குடு. அண்ணா, நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். ஆனா சைலண்டா தெரியறது ஒன்னே ஒண்ணுதான். எது சொல்லு? அது இந்த ஏசி பொட்டிதான். அண்ணன் எப்படி சொல்லுதியா? சரி, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்காத. இந்த ஏசிய மாட்டி கொடுத்த இந்த மாமாக்கு இந்த புள்ளையும் நன்றி சொல்லுதோம். இலே, என்ன அண்ணனுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு? இல்லே, நீ பிரசவ நேரத்துல சந்தோஷமா இருந்தீனா பிறக்கிற புள்ள ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் வளரும் சொல்லுவாவ. இது நம்ம வீட்டோட வாரிசுல. இதுக்காக அண்ணன் என்ன வேணா செய்வோம்ல. உன் புள்ள பிறக்கிற வரைக்கும் உன்னையும் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த புள்ளையையும் இந்த அண்ணன் பாத்துக்கிடுவோம்ல. நீ கவலைப்படாத. சரிண்ணே. இந்தா, உனக்கு தான் வாங்கினது, வச்சு பாத்துக்க. பாரு, இது ஈஸி தான். சொல்லி கொடு. இதுதான் ஆணு ஆப்பு பட்டனு. இதுல கூலிங் ஜாஸ்தி வேணும்னா மேல அமுக்குனே, கம்மி வேணும்னா கீழே அமுக்குனே. இரு, நான் பண்ணி பாக்குதேன். அப்படிதான். நல்லா இருக்கு. ஏன் அத்தான், அவ வரல அப்புறமா என்ன தேச்சு நீவி விடுங்க. முதல்ல இந்த காஃபியை குடிங்க.
எக்கா மாமா விரல இழுத்து விடுறது ரொம்ப நல்லா இருக்குக்கா. காலையில வெடுக்கு வெடுக்குன்னு சுருக்குச்சு. இப்ப மாமா இழுத்ததும் விரல்ல வலியே இல்லாம இருக்குக்கா. ஏம்ல ரத்னா, இருக்கிறது 10 விரல், இழுத்து விட 2 நிமிஷம் ஆகுமா? சத்த இல்ல, 1 நிமிஷத்துல இழுத்து விட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள காப்பி ஒண்ணு ஆறிடாது. அண்ணே என்னண்ணே இது? நீ இன்ஸ்பெக்டரா இல்ல வர்மக்கல ஆசாரானே? மைனிக்கு வர்மக்கல சிகிச்சை பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேக்குறாரா? அவ விரல சுண்டுது சுண்டுதுன்னு காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி நானே என்ன விட்டு நீவி விடுறேன்னு சொல்றேன். அத்தான் கேட்காம அவர்தான் நீவி விடுவேன்னு உட்கார்ந்துருக்காரு. முத்துப்பாண்டி, உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. புள்ளையாண்டி இருக்கிற நேரத்துல ஒரு பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி பரிவும் பாசமும் தால வேணும். கேட்டி ரத்னா, பாண்டி செய்யறது சரிதாமட்டி. ஆமாமா, நீ சொல்றதுதான் 100% கரெக்ட். பாண்டி, உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டி, என்ன டீ அதுக்குள்ள ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்டியா? ஏமா, இப்ப என்ன காய்ச்சல் சீசனா? ஜனங்க ஜுரம்லாம் எதுவுமே இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க. அதனால பேஷண்ட்ஸ் யாரும் வரல, வேகமா வீட்டுக்கு வந்துட்டேன். ரத்னா ப்ளீஸ் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரி டீ, பால் சோட தான் இருக்கு. உனக்கு அத்தைக்கு சிவபாலனுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. என்னல போதுமா? பாத்து 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 மெதுவா. மாமா இப்ப வலியே இல்ல மாமா. அப்படி சொல்லு, அதாம்ல என்னோட கை பக்குவம். மாமா இந்தாங்க காஃபி. ஆமா, என்ன விளக்கேத்துற நேரத்துக்கு வந்திருக்க? என்ன ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியா? வாய கழுவட்டி. நான் வந்திருக்கிறது நல்ல விஷயமா தான். அத பாண்டிக்கிட்டையும் என் அண்ணன் கிட்டயும் தான் முதல்ல பேசணும். ஆமா, அண்ணன் எங்க? அத்தை, ம்? அவரு ஈபி பில் கட்ட போயிருக்காரு அத்தை. இப்ப வந்துருவாரு. ஆஹா. உக்கார் அத்தை, உக்கார் சிவபாலா. தேங்க்ஸ் டி. உக்கார் டீ. டே சிவபாலா, அம்மா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா? அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவனை வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இது அம்மா விஷயம். அம்மா பாடு, அண்ணன் பாடு, அத்தான் பாடு. என்ன ஆளை விட்டுருப்பா சாமி? ஏமா அப்படி என்னம்மா என்கிட்ட பேசணும்? அண்ணனும் வரட்டு மேல செத்த பொறுக்க மாட்டியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.